உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். RPCS3 அப்படின்னு ஒரு எமுலேட்டர் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இந்த பேரை நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப் வரும். அதாவது ஒரு எமுலேட்டர் வரும். சரிங்களா? இந்த ப்ரொஃபைலில் சைடில் இருக்குது பாருங்கள். இது ப்ளே ஸ்டோரில் எனபிளாக இருக்குது. நிறைய பேர் கேட்டது என்னன்னா இதில் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. இது பிசிக்கு இருக்குது தான். ஓகேவா? மொபைலுக்கு டெவலப்பிங்கில் போயிட்டுருக்குன்னு நான் ஆல்ரெடி ஒரு அப்டேட் சொன்னேன். ஸோ அதை பற்றி திருப்பி வேறு எந்த அப்டேட்டும் எனக்கு கிடைக்கல. ஸோ ஓகேவா? இது விளையாட முடியுமா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா, அந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது பிஎஸ்பி சப்போர்ட் ஆகுமா, ரெண்டாவது ப்ளே ஸ்டேஷன் 2வும் சப்போர்ட் ஆகுமா. ஓகேவா? அதேமாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் அதாவது எல்லாமே சப்போர்ட் ஆகும். ப்ளே ஸ்டேஷன் 3 அதாவது PS3 எமுலேட்டர் மட்டும் இதுக்கு சப்போர்ட் ஆகாது. ஏன்னா பிசிக்கு தான் இருக்குதுன்னு நான் கேள்விப்படும். பிசியில் இருக்குது. பிசியில் இந்த எமுலேட்டர் எனபிளாக இருக்குது. ஆனால் மொபைல்னு கேட்டிங்கன்னா டெவலப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் கிடச்சிது எனக்கும். நானும் சொன்னேன். ஸோ திருப்பி அந்த நியூஸு இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்கல. அது என்ன ஆச்சு ஏது அப்படின்னு. ஸோ PS3 எமுலேட்டர் இருக்குதா அப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அஃபிஷியலானா ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது இப்போ ப்ளே ஸ்டேஷன் 2 எமுலேட்டர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. PS3 எமுலேட்டர் கிடையாதுங்க. இருக்குது. ப்ளே ஸ்டேஷன் 3ன்னு சொல்ல முடியாது. அந்த விண்டோ எமுலேஷன் மாரி வரும் பாருங்க, அதுதான் மோபாக்ஸ் எமுலேட்டர்னு சொல்கிறாங்களே. ஸோ அதுமாரி வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆஃப்லைனுக்கே நம்மளால் விளையாடிக்க முடியும் நம்ம நினைக்கிற கேம்ஸ். ஓகேவா? அதுக்கு நல்ல ஒரு மொபைல் இருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, என்னோட மொபைல் 4GB ரேமு 64GB ஸ்டோரேஜ், இதை விளையாட முடியுமா ப்ரோ, இப்படி பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியுமா நிறைய பேர் அது கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கும் நானும் ஆன்சர் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சமாவது டிவைஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். நான் நினச்சேன், நான் ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்கு நடக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.